யாராக இருந்தாலுங்க, மனிதன் மட்டும் இல்லை, ஓர் உயிர் முதல் 6 உயிர் வரை இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமும் போதும் என்று சொல்லுகின்ற ஒரே இடம் எது என்று கேட்டீர்களேயானால் உணவு தாங்க, சாப்பாடு தான். சாப்பிட்டுட்டு தான் நம்ம சொல்லுவோம், இனி ஒரு சொட்டு கூட உள்ள போகாது, போதும் அப்படின்னு மனிதன் சொல்லுகின்ற ஒரே இடம் உணவு தான். ஆனால் நம்ம நினைக்கிறோம் அந்த ஒரு வேளை சோறு கூட கிடைக்காதோ, என்ன இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் யோசிச்சு பாருங்க, நீங்கள் எல்லாரும் நிறைய செய்தித்தாள்கள் பார்ப்பீங்க, நியூஸ் சேனல்லாம் நீங்கள் நிறைய இருக்குது. அந்த ஒரு வேளை உணவு கூட கிடைக்காம இன்னைக்கும் எத்தனையோ லட்சக்கணக்கானோர் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. அதனால தான் வள்ளல் சுவாமிகள் சொன்னாருங்க, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். எவ்வளோ உயர்ந்த உள்ளம் பாருங்க. நாம் ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம், எத்தனையோ செடி கொடி காஞ்சிருக்குது, அதை பார்த்து என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கிறோமா? ஆனால் வள்ளல் சுவாமிகள் அப்படி போனாராமா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அதில் ரொம்ப நுட்பம் இருக்குதுங்க. இப்போ நம்ம இப்போ இந்த தெருவழியாக போகிறோன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஒரு செடி இருந்துச்சு, நேற்று பார்த்தோம் கொஞ்சம் வாடி இருந்தது, சரின்னு போயிட்டோம். அனுப்பாமனா வருத்தப்பட்டோம், ஐயோ வாடி போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டோம். இன்றைக்கி போகிறோம், பார்த்தோம் வாடி போயிருந்தது, என்ன நினைப்போம்? நேற்றே பார்த்தோம் வாடி போயிருந்துச்சு, இன்றைக்கி இன்னும் வாடி போச்சு, சரி. நாளைக்கு போகிறோம், சுத்தமாக பட்டு போச்சு, வாடி போச்சு, அவ்வளோதான். 4வது நாள் நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஆனால் வள்ளல் சுவாமியுடைய அந்த அன்பு பாருங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அதை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய மனம் வேதனைப்படுதாமா. அத்தகைய உயர்ந்த உள்ளம் படைத்த வள்ளல் சொல்றாரு, பசியினால் இளைத்தே வீடுதோறும் இறந்தும் பசியறாது அயர்ந்த வெட்டரை கண்டு உள்ளம் பதை பதைத்தேன்கிறார். பார்த்தா மேலோட்டமாக தெரியுங்க, வீடு வீடாக போய் ஒருவர் பிச்சை எடுத்தாராமா. வீடு வீடாக போய் பிச்சை எடுத்தும் அவருக்கு பசி அடங்கலை. என்ன சார், அப்போ அவ்வளோ பெரிய வயிறோ, நிறைய சாப்பிட்டு அவருக்கு பசி அடங்கலையானா என்ன அர்த்தம்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அருணகிரிநாதர் பாட்டெல்லாம் நினச்சிக்கணும். 2 பிடி சோறு சொன்னோமே, கொடுக்க சொன்னாரே, என்ன சொன்னோம்? அதெல்லாம் முடியாது. டெய்லி 2 பிடி கொடுத்தா என்ன வருதுன்னு ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் வீட்டில் போய் சோறு கேட்டால் வேணா போடுவானா? 10 வீட்டில் போய் சோறு கேட்டாச்சு, என்ன சொன்னாங்க? சீச்சி இல்லை போ, சீச்சி இல்லை போன்ட்டாங்களாமா. அப்போ அவர் வீடு வீடாக போய் இறந்தார், ஆனால் அவருடைய பசி அடங்குகின்ற அளவுக்கு அந்த ஒருவேளை சோறு கொடுக்க ஆளில்லை. அதில் ரொம்ப வருத்தப்பட்டாராமா அந்த அன்பர். அவரை பார்த்து நம்முடைய வள்ளல் சுவாமிகள் ரொம்ப வேதனைப்படுகிறார். எனவே உலகத்திலே உயர்ந்த தானம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது அன்னதானம் தான்.